ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பொத்திவில் சீரிஸில் அடுத்ததாக பார்க்க வந்துக்கிற இடம் எதுன்னா முகுதுமகா விகாரை. முகுதுமகா விகாரை என்று நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி எல்லாத்தையும் அங்கே என்னென்ன இருக்கி எப்படி இருக்கி எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதுக்கு முதல் நான் 2 வீடியோ போட்டிக்கிறேன். செம்மணி குளம் டூம் ஹவுஸ், அது 2ஐயும் போட்டிக்கிறேன். பார்க்காதாக்கள் அதையும் கட்டாயம் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. முகுதுமகா விகாரை என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட்டுக்கு பெரிய பார்க்கிங் ஒன்று அமைச்சிக்கிறாங்க. அதுலேருந்து தான் நம்ம இப்போ வீடியோ ஆரம்பிக்க போகிறோம். அடுத்தது நம்ம இந்த விகாரையில் நுழையக்குள்ள ஒரு போட் ஒன்று இருக்கி, முகுதுமகா விகாரைன்ற ஒரு போட். அதில் ஃபுல் வியூ முகுதுமகா விகாரையோட மற்ற சிதைவடைந்த கட்டிடங்கள், மற்றது சிலைகள், அங்கங்கே என்னென்ன இருக்குன்றது எல்லாத்தையும் இந்த போர்டில் போட்டிடுறாங்க. நம்ம அதை எல்லாத்தையும் முழுக்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு தொல்பொருளாக நம்ம பார்க்க போகிறது இதைத்தான். இது வளர்ச்சி கம்மி போட்டிக்கிறாங்க. இது ஒரு தொல்பொருளாக கருதப்படுது. இது ஒரு சிதைவடைந்த கட்டிடமாக கூறப்படுகிறது. தொல்பொருளுக்கு முன்னுக்கும் நம்ம பார்க்க போனோம்னா இந்த ஒரு இது இருக்கு. இது சிங்களத்தில் எழுதுகிறாங்க. என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அது பக்கத்தில் ஒரு கட்டடமைக்கு உள்ளுக்கு நம்ம என்னென்று எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இதுக்குள்ள ஒரு சிலை இருக்குங்க, தியான நிலையில். இது புத்தராண்டு எனக்கு சரியாக தெரியலை. சரி, நம்ம அடுத்தடுத்த இதுக்கு போய் பார்ப்போம். அந்த நம்ம முதல் பார்த்ததுக்கு பக்கத்தில் ஒரு சிலை இருக்கு. இந்த சிலையோட பேர் முகுதுமகா தேவி. இந்த முகுதுமகா விகாரையிற புராதன கதைகளில் முக்கிய கதாபாத்திரமாக முகுதுமகா தேவி இடம்பெற்றிருக்கிறார். இதை பற்றின ஃபுல் ஹிஸ்ட்ரியை நான் போக சொல்கிறேன். வீடியோ தொடர்ந்து பார்த்துன்னு வாங்க. சரி, அடுத்தது உள்ளுக்கு போவோம். இன்னும் வேறு என்னென்ன இருக்குன்னு உள்ளுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் ஒன்று இருக்குது, அதாவது மணி. இப்போ சேர்ச்சில் எப்படி தேவாலயத்தில் இருக்கும் அதே போல் ஒரு மணி ஒன்று இங்கேயும் இருக்கு. நீங்கள் சடங்குகள் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணக்குள்ள இதில் அடித்து தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் ஒரு போட் ஒன்று இருக்கு. அந்த போட்டில் இங்கே நடந்த நிகழ்வு, தேரர்கள் பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிக்கிறாங்க. எல்லா பிக்சரையும் போட்டிக்கிறாங்க. இன்னும் முழுக்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். பக்கத்தில் நிறைய சிலைகள் இருக்கி, நிர்மாணிக்கப்பட்ட சிலைகள் நினைக்கிறேன். நம்ம வரக்குள்ளே பார்த்தோம்ல அந்த முகுதுமகா தேவி என்ற ஒரு சிலை, அந்த சிலையோட ஹிஸ்ட்ரியை ரிப்ரசன்ட் பண்ணி இவ்விடத்தையும் ஒரு சிலை இருக்கு கப்பலில். இந்த முகுதுமகா தேவியை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறோங்க. இவ்வால தான் இந்த முகுதுமகா விகாரையே நிறுவப்பட்டதுக்கு காரணம். பக்கத்தில் மீன், அது ஒரு மீன் தொட்டி மாதிரி, வளர்ச்சி மீன், ஒரு கப்பல் நிற்கிற மாதிரி, அந்த கப்பலில் இருக்கிற மாதிரி ஒரு சிலையை நிர்மாணிக்கிறாங்க. நம்ம உள்ளுக்கு போய் என்ன இருக்குன்னு இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இது நிறைய தூண் மாதிரி இருக்கி. இது என்னென்று எனக்கு சரியாக தெரியலை. நான் நினைக்கிறேன் இது ஒரு கட்டடத்தில் சிதைவடைஞ்ச பகுதியாக தான் இருக்கணுமெண்டு. அடுத்து உள்ளுக்கு போனோம்னா ஒரு கட்டடம் உண்டு, ஒரு தொல்பொருள் கட்டடம் ஒன்று இருக்கி. இது மண்ணுக்குள்ளேருந்து தோண்டி எடுத்ததாக சொல்கிறாங்க. இது தூண் ஒன்றில் ஒரு மண்டபம் மாதிரி செட் பண்ணியிருக்கி. ஒரு ஆள் நீக்கி ரெண்டு ஆண் சிலை இருக்கி.
தூண் இருக்குது. நான் நினைக்கிறேன் இது ஒரு மண்டபம். அந்த விகாரைக்கு அருகில் இருக்கிற ஒரு மண்டபமாக தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதை சுற்றி பார்ப்போம் இப்படி இருக்கின்ற. அன்னரமே அந்த இப்போ மேசன்மாரில் எப்படி அந்த கல்லை அடுக்கி கட்டுவாங்களோ அதை போல் கட்டி செட்டாப் ஆகிருக்கு. களிமண் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. செங்கல்லும் களிமண்ணும் யூஸ் பண்ணி தான் நினைக்கிற இதை சுவரை கட்டிக்கிறாங்க. இந்த தூணெல்லாம் ஒரு கல்லிலிருந்து செதுக்கி எடுத்தது நினைக்கிறேன். இதில் நான் நேர விரும்பலை. தொல்பொருளில் ஏறி நம்மளால் பிரச்சனை இது வந்துருக்கிறோமே. நினைக்கிற கட்டடம் கிமு 2ஆம் ஆண்டு நிறுவப்பட்டதாக புராண கதையெல்லாம் சொல்கிறாங்க. தொல்பொருள் ஆய்வாளர் எல்லாரும் சொல்கிறது கிமு 2ஆம் ஆண்டு மட்டும்தான் நினைக்கிற இதில் கட்டப்பட்டிருக்கின்றது. அன்னருமே டெக்னாலஜி யூஸ் பண்ணி அந்த சரியாக தூண் எல்லாத்தையும் மீது செஞ்சு கட்டிக்கிறாங்க. அந்த சிலை எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக செதுக்கிக்கிறாங்க. பார்க்க போலேயே அன்னருமே இப்படி ஒரு இதாக அந்த மாதிரி இருக்கு. அப்படி அடுத்தடுத்து என்ன இருக்குன்னு நம்ம போய் பார்ப்போம். எனக்கு இதுக்கு பக்கத்துலேயே போல் பருத்தி வரும் படம் தான் ஞாபகம் வருது. ஃபெஸ்ட்டுக்கு நீங்கள் மோதுமா வேலைக்கு வந்தால் நீங்கள் ஃபெஸ்ட்டுக்கு இதை விசிட் பண்ணி பாருங்கள். உண்மையில் இது ஒரு ஆச்சரியம் தரக்கூடிய விஷயமாக இருக்குது. கட்டாயம் எல்லோரும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ நம்ம அடுத்து வேறு நம்ம பயணத்தை மேற்கொள்வோம். வாங்க போகலாம்.